அந்த பெண்ணோட கணவர் வந்து தவறான பழக்கவழக்கங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. தன்னை ஒரு மனைவியாவே பாவிக்கிறது இல்ல. என்னுடைய கணவர் அந்த பழக்கவழக்கங்களை விட்டுட்டு என்னோட கைக்குள்ள வரணும். நான் சொல்றத கேட்கணும். என்கிட்ட அன்பா இருக்கணும். அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. இது வந்து வசியம் செஞ்சோ, இல்ல மை வச்சோ, இல்ல மருந்து கொடுத்தோ இதெல்லாம் பண்ண முடியுமா? நீங்க பண்ணி தருவீங்களா குருஜின்னு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது செய்ய முடியுமா குருஜி? முதல்ல வந்து வசியத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் மாந்திரீகத்தை தேடுறதை விட முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை நீங்கள் தேடுங்க. ஏன்னா கணவனை வசியம் பண்ணி உங்களால் வைக்க முடியலனா அப்போ எப்படி நீங்கள் இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழுவீங்க சொல்லுங்க. அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. அவருக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி பேசுங்க. அவருக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி உணவு செய்யுங்க. அவருக்கு எப்படி பிடிச்சா ட்ரெஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. இது வந்து ஒரு கமாண்ட்ல கேட்ட ஒரு கேள்வி. ஒரு பெண் வந்து இந்த கமாண்டை ரிப்பீட்டடா நமக்கு போடுறாங்க. என்னன்னா, அந்த பெண்ணோட கணவர் வந்து தவறான பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட்டிருக்காரு. தன்னை ஒரு மனைவியாவே பாவிக்கிறது இல்ல. என்னுடைய கணவர் அந்த பழக்க வழக்கங்களை விட்டுட்டு என்னோட கைக்குள்ள வரணும். நான் சொல்றத கேட்கணும். என்கிட்ட அன்பா இருக்கணும். அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து வசியம் செஞ்சோ, இல்ல மை வச்சோ, இல்ல மருந்து கொடுத்தோ இதெல்லாம் பண்ண முடியுமா? நீங்க பண்ணி தருவீங்களா குருஜின்னு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது செய்ய முடியுமா குருஜி? நல்லா கேட்டீங்கம்மா. யாரோ அந்த அம்மா நல்லா இருக்கட்டும். இந்த அம்மாவுக்கு இந்த பதிவு சொல்கிறேன். முதல்ல வந்து வசியத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் மாந்திரீகத்தை தேடுறதை விட முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற குறைகளை நீங்கள் தேடுங்க. ஏன்னா தன் கணவனை வசியம் பண்ணி உங்களால் வைக்க முடியலனா அப்போ எப்படி நீங்கள் இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழுவீங்க சொல்லுங்கள். இருக்கிறதுலே வந்து ஒரு பெண் ஒரு ஆணை வசியம் பண்ணி வைக்கிறதுலாம் ஈஸியான வேலை தான். அதுவே உங்களால் பண்ண முடியல. அப்போ நீங்கள் வந்து மாந்திரிகதையோ வசியத்தையோ மையோ மருந்தோ நம்புங்க வேணான்னு சொல்ல. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற குறைகள் என்ன, உங்ககிட்ட இருக்கிற பழக்க வழக்கம் என்ன, உங்களோட பிஹேவியர் என்ன, உங்களோட கேரக்டர் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுங்க. அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. அவருக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி பேசுங்க. அவருக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி உணவு செய்யுங்க. அவருக்கு எப்படி பிடிச்சா ட்ரெஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். அவருக்காக நீங்கள் எல்லாமே உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலே அவர் இன்னொரு இடத்துல போய் கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை. இது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. இல்லை குருஜி, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அனைத்துமே நான் பண்ணிட்டேன், அனைத்தும் பண்ணியும் அவர் எனக்கு கைக்குள்ளே இருக்க மாட்டார், தவறாக தான் போயிட்டுருக்காருன்னா அப்போ நம்ம அவரை தான் உதைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, தவறாக போகிறவர் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஓடுற குதிரை அடக்கணும்னா காலை உடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அவரை வசியம் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம இன்னொருத்தன் சொத்தையோ இன்னொருத்தன் பதவியோ இன்னொருத்தன் புருஷனையோ வசியம் பண்ணி வச்சுக்கிறது மிகவும் தப்பு. நீங்கள் பண்ண போகிறது உங்கள் கணவர், உங்கள் ஹஸ்பண்டு. இதுக்கு வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் கிடையாது. தன் கணவர் விட்டால் தவறான பாதையில் போகிறான்னா அதை உடச்சி தன் வசியம் பண்ணி தன் மனைவி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறதுல எந்த தெய்வமும் குத்தம் சொல்லாது, தப்பு சொல்ல, எந்த கர்மம் வராது, எந்த பாவமும் வராது. அடித்து சொல்லுவேன். ஏன்னா உங்கள் வீட்டுக்காரு, உங்கள் கணவர், உங்கள் பிள்ளை தவறான வழியில் போகிறான்னா மாற்றுங்க. என்ன தப்புன்னு கேட்குறேன். தயவு செஞ்சு மாற்றி கைக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா, சிறிதாக இருக்கும் போதே நீங்கள் வசியம் பண்ணி கைக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா பெருசாக தப்பு நடக்காது. இன்றைக்கி மாறிடுவார், நாளைக்கு மாறிடுவார், நாளானிக்கு மாறி விட்டிங்கன்னா முழுசாக பேக்கில் துணி எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீட்டில் குடும்பம் நடத்த போனால் நீங்கள் ரோட்டுக்கு தான் வந்து நிற்கணும். நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் உங்கள் ஈகோ கிளாஸால் உங்கள் பிள்ளைங்களும் பாதிக்குங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். நான் மாந்திரிகரை தேட சொல்லாமல் நல்ல வார்த்தைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் விட்டுட்டு ப்ளஸ்ஸாக மாற்றுங்க. இது மாறியும் அவர் அப்படி தான் இருந்தார்னா அப்போது நீங்கள் இந்த மாலிக் குருஜி தேடி வாங்க. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் நல்ல சாமியார் நல்ல ஒரு மாந்திரிகம் இருந்தாருன்னா போங்க. இல்லை யாரும் இல்லை ஐயா நான் உங்ககிட்டே வரணும் தாராளமாக வாங்க. எந்த நாடு எந்த ஊரில் இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நான் பண்ணித்தரேன். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் தச்சுரூபமாக நடந்துடும், பக்காவாக முடிஞ்சிடும். யாருக்கும் எந்த பாதிப்பு கர்மா இல்லாமல் நடக்கும். மற்றவங்க கர்மா வர மாதிரி பண்ணோன்னா நான் 3 நாளில் 10 நாளில் சேர்த்து விட்ருவேன். அந்த பாவம் நீங்கள் சுமக்கணும். ஆனால் நான் செய்கிற அனைத்து வேலையும் எனக்கும் பாவம் வரக்கூடாது, உங்களுக்கும் பாவம் வராமல் சேர்த்து வச்சுருவேன். அப்படியே பண்ணும்போது யார் அந்த கணவர் கூட தவறான உறவில் இருக்காங்களோ அவங்க பேர் அவங்க ஃபோட்டோ மட்டும் கொடுத்து உங்கள் கணவரோட ஃபோட்டோ பேரை வச்சு உங்கள் ஃபோட்டோ பேரை வச்சு அந்த லேடியோட டோட்டல் உறவை கட் பண்ணிவிட்டு உங்கள் உறவுக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக
வாழ்கிற மாதிரியும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கைக்குள்ளே வர மாதிரியும் உங்களை சுற்றி சுற்றி வர அளவுக்கு உங்கள் கைக்குள்ளே இருக்கிற நான் பண்ணித்தரேன். இது நல்ல உறவாக இருந்தால். கள்ள உறவாக இருந்தால் அப்படியே பின்னாடி வழியாக ஓடிடுங்க. நான் கெட்டது பண்ண மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் 2வது லைஃபாக கூட இருந்துட்டு போங்க. செகண்ட் லைஃபாக எடுக்கிறீங்க, நான் பண்ணித்தரேன். ஆனால் நல்ல விஷயத்துக்காக நான் பண்ணுவேன், கெட்ட விஷயத்துக்கு பண்ண மாட்டேன். இதுதான் என்னோடய கொள்கை. எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ தன் கணவனை வசியம் பண்ணி கைக்குள்ளே வைக்க முடியுமானா முடியும். அதுக்கு முடி, மண், துணி, ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் சரி. ஃபாரினில் இருக்காங்க, துணி முடி எடுக்க முடியாது, ஃபோட்டோ அனுப்புகிறேன்னா 100% பண்ண. ஃபோட்டோ பேரே போதுமா, எப்படிப்பட்டாரோ நான் வர வச்சு கொடுக்குறேன். நல்ல உறவுக்கு கணவனுக்கு மனைவி பண்ணலாம், மனைவிக்கு கணவன் பண்ணலாம், அண்ணனுக்கு தம்பி பண்ணலாம், தண்ணி அம்மா பண்ணலாம், பையன் அப்பா அம்மா கூட வசியம் பண்ணி கைக்குள்ளே வச்சுக்கலாம். நல்ல விஷயம் தானே பண்ண போகிறீங்க, ஏன்னா கெடுதல் பண்ணுற போகிறீங்க. அதே மாதிரி திருப்பி சொல்கிறேன், உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றணும். அப்போ அதுலேயே அவர் சரி வருவார். அதுக்கு நீங்கள் எங்களை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மீறியும் சரியாகலாம், என்னை தேடி வாங்க. இறைவனோட அருளால், சித்தர்களோட அருளால் நான் உங்களுக்கு கட் பண்ணி வைக்கிறேன். நான் உங்களை ஒன்று சேர்த்து நல்லா உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி, எந்த ஒரு குறை நிறைவு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்னால் என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன். பட் நான் பண்ணி கொடுக்குற பரிகாரம் அரை நம்பிக்கையோடு பண்ணாமல் முழு நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கண்ணீரோட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. தன்னுடைய கணவர் வந்து தன்னுடைய வசத்துல இல்ல, தவறான பாதைகள்ல போயிட்டு இருக்காரு, திருத்த முடியுமா அப்படின்னு. அவங்களுக்கு கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றி குருஜி. நன்றிம்மா.